காவேரி வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குமரன் அம்மா, என்னடி கங்கா வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சாரதா ஷாக் ஆயிடுறாங்க. ஒண்ணும் ஆனா காவேரி இல்ல இது ஏதோ சாப்பிட்டதை ஒத்துக்காம வாந்தி எடுத்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் அத்தை சொன்ன மாதிரி நம்ம கற்பமா இருப்போமா, அது இந்த வாந்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வேற பீரியட்ஸ் வேற தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாங்க. அவங்க பிரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்ண வேண்டியதாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே சரி யாரை நம்ம கிட்ட வாங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், நம்மளே போயிட்டு வாங்கி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காவேரியை போயிட்டு பிரெக்னன்சி கிட்ட வாங்கி செக் பண்றாங்க. அதுல வந்து பாசிட்டிவா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி எல்லாம் சந்தோஷப்படவா அளவான்னு தெரியல. இதெல்லாம் எப்படியாவது விஜய் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. விஜய் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. விஜய் வீட்டுக்குள்ள அங்க போயிட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காமிக்கிறாங்க. கிட்ட காமிச்சோன்னா என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமா வா காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லங்க இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி இன்னுமா அந்த வெண்ணிலாவை பத்தி யோசிக்கிட்டு இருக்க, வெண்ணிலாவை தான் நான் அனுப்பிடுறேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க அதை பத்தி யோசிக்கல, அம்மா கிட்ட நான் ஏற்கனவே நம்ம ரெண்டும் சேர்ந்து வாழவே இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருந்தேன். இப்ப இதை எப்படி அம்மா கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு விஜய் இந்த குழந்தை வந்து நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கு, அந்த கடவுளை வந்து நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் உங்க அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விடுவாங்க. இனிமேலும் உன்னை வந்து எங்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. விஜய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.